ரெட்மிலேருந்து பேட் 2 ப்ரோ, ரியல்மிலேருந்து பேட் 3 மற்றும் ஓப்போலேருந்து பேட் 5 அப்படிங்கிற 3 டேபை ஒரே வாரத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த 3 பிராண்டு கிட்டத்தட்ட ஒரே செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வீடியோவில் இந்த 3 டேபில் எந்த டேப் பெஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க கொடுத்தாங்க. முதல்ல இந்த 3 டேபோட டிஸ்பிளே சைஸை பற்றி பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது ரெட்மியோட பேட் 2 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 12.1 இன்ச் டிஸ்பிளேயோடு வருது. அது ரியல்மியோட பேட் 3 வந்து 11.61 இன்ச் டிஸ்பிளேயோடும், ஓப்போட பேட் 5 வந்து 12.1 இன்ச் டிஸ்பிளேயோ வருது. ஸோ டிஸ்பிளேயோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி மற்றும் ஓப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது டிஸ்பிளேயோட சைஸில். மற்றபடி 3 டிஸ்பிளேலையும் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது டால்பி விஷன் சப்போர்ட்டோட. ஆனால் ரெசல்யூஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ரெட்மி வந்து 2.5K டிஸ்பிளேயாக வருது. அதே ரியல்மி மற்றும் ஓப்போ பேட் வந்து 2.8K டிஸ்பிளேயோட வருது. ஸோ ரெசல்யூஷன் இந்த ரெண்டுலேயும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஆனாலும் பெரிய லெவலில் வித்தியாசம் வந்து நோட் பண்ண மாட்டீங்க. ஸோ டிஸ்பிளே இது உங்களோட ப்ரையாரிட்டி தான், பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் வந்து நோட் பண்ண மாட்டீங்க. ரியல் வேர்ல்டில் வச்சு பார்க்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் 3 டிஸ்பிளே நமக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளேலாம் கிடையாது. அடுத்த ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ரெட்மி பேட் 2 ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி பேட் 3 ஓப்போ பேட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. என்ன பேர் மட்டும் வந்து மாறுது. அதே ரியல்மி பேட் 3 வந்து 7300 மேக்ஸ்னும் ஓப்போட பேட் 5ல 7300 அல்ட்ரான்னு சொல்லி பேர் வந்திருக்கு. மற்றபடியே ரெண்டும் மோரலாக சேம் தான், ஒரே சிப் தான். ஸோ ஓவரில் பார்க்கும்போது 3 டேப்ல நமக்கு வந்து இந்த ரெட்மியோட பேட் 3 ப்ரோ கொஞ்சம் பெஸ்ட்டான சிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரேங்கிங்கை வச்சு ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ என்ன டேப் பெஸ்ட்டு அப்படிங்கிறது அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 3மே வந்து மிட்ரேஞ்ச் சிப்பாக தான் வருது. அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது இதில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் ஓப்போட பேட் 5ல மட்டும் நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மற்றபடி ரெட்மி மற்றும் ரியல்மி டேப்ல வந்து நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை SD கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து தேவைப்படலாம். மற்றபடியாக இது பெரிய ஃபீச்சரில். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டி ஒன்று தான், ஆனால் வந்து நமக்கு ரேம் டைப் LPDDR5X ரேம் தராங்க. அதே ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1 கொடுக்குறாங்க. ஆனால் ரெட்மி மற்றும் ரியல்மியில் நமக்கு வந்து LPDDR4 ரேமும் ஸ்டோரேஜ் வந்து வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இந்த 2 ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓப்போவில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும். ஆனால் சிப்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது ரெட்மி தான் பெஸ்ட். அடுத்தபடியாக பேட்டரிஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட்மியோட பேட் 2 ப்ரோவில் 12000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதே ரியல்மி பேட் 3ல வந்து 12200 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. ஓப்போட பேட் 5ல வந்து 10050 mAh பேட்டரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓவரால் அது 3 வச்சு பார்க்கும்போது கிளியர் வின்னர் இதில் வந்து ரியல்மி தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி அடியும் சார்ஜிங் ஸ்பீடும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுவும் ரெட்மி ரியல்மிலேயே 12000 mAh மேலே கொடுத்துருந்தாங்க. இந்த ஓப்போவில் வந்து 10000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சொல்லலாம். மற்றபடி ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் பார்க்கும்போது கூட ஓப்போவில் கிடையாது, மற்ற 2 பிராண்ட்லையும் இருக்குது. ஆனால் இது பெரிய லெவலில் யூஸ் ஆக போகிறதில்ல. ஒருவேளை வேலை நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். மற்றபடி கேமராஸ் பார்க்கும்போது 3மே டை தான். அதாவது 3 டேப்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, பேக் சைட்லையும் ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா வருது. ஸோ கேமரா செக்மெண்ட்டில் 3மே ஒன்று தான். அதே ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ரியல்மி மற்றும் ஓப்போவில் வந்து லேட்டஸ்ட்டான Android 16 பேஸ் பண்ண ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மியில் வந்து Android 15 பேஸ் பண்ண ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, இருந்தாலும் நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான UI கொடுத்துருக்கலாம். இது போக 3 டேப்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வைஃபை ஆப்ஷனும் இருக்குது, 5G ஆப்ஷனும் இருக்குது. தேவைன்னா 5G ஆப்ஷனும் வாங்கிக்கலாம். 3 டேப்லையும் நமக்கு வந்து குவாட் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி வெயிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி பேட் 2 ப்ரோ வந்து 610 கிராமும், ரியல்மி பேட் 3 வந்து 578 கிராமும், அதே ஓப்போட பேட் 5 597 கிராம் வருது. ஸோ இந்த ரியல்மி பேட் வந்து வெயிட் வந்து கம்மியாகவும் இருக்குது. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது சிப்புன்னு பார்த்தா நமக்கு வந்து ரெட்மி பெஸ்ட்டாக இருக்குது. அதுவே இந்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ஓப்போ பெஸ்ட்டாக இருக்குது. பேட்டரின்னு பார்த்தா ரியல்மி பெஸ்ட்டாக இருக்குது. மேலும் இந்த 3 டேப்போட விலையை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த 3 டேப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நானும் டெக்கித்தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.